ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் ஆல் ஆஃப் யூ. பிஜிடிஆர்பி எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்தாச்சு. எல்லோரும் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாருக்கும் என்னோடய ஆல் த பெஸ்ட். இந்த டைமில் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஓகே, இன்றைக்கி வீடியோவில் பிஜிடிஆர்பி மேக்ஸ் யூனிட் 6 ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பார்க்கலாம். ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் பொறுத்தவரையிலும் இது ஒரு தியரி பேஸ்டு யூனிட். தியரி பேஸ்டு யூனிட்ஸ் எல்லாமே எக்ஸாமுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம், ஒரு கிளான்ஸ் பார்த்தா போதும்னு நினைக்காதீங்க. தியரி பார்ட்டும் முக்கியம்தான். நீங்கள் ப்ராப்ளம்ஸ் ரிலேட்டட் யூனிட்ஸ் பார்க்கும்போதே சைட் பை சைடு வந்து ஒரு 2 or 3 days ஒன்ஸ் வந்து தியரி யூனிட்ஸையும் எடுத்து ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போ தான் உங்களுக்கு எக்ஸாம் அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் வந்து ஃபுல் யூனிட்டையும் ஒரே வீடியோவில் போட முடியாது அப்படின்றனால சில பார்ட்ஸாக பிரித்து வீடியோஸ் போடுறேன். ஓகே, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் என்னென்ன கான்செப்ட் இருக்குது நம்ம சிலபஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, Banach space, continuous linear transformation, open mapping theorem, closed graph theorem, properties of conjugate of an operator, Hilbert spaces, orthonormal basis, projections, Holder inequality, Minkowski's inequality, matrices, determinants of a matrix, spectrum, spectral radius, finite dimensional Hilbert space, Banach algebra. இதெல்லாமே இதில் உள்ள ஃபங்க்ஷனல் அனாலிசிஸில் உள்ள கான்செப்ட். இதில் வெரி இம்பார்ட்டண்ட் கான்செப்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்பெக்ட்ரல் ரேடியஸ்லேருந்து அடிக்கடி கொஷின்ஸ் கேட்குறாங்க. அதே போலவே ஹோல்டர் இன்இக்வாலிட்டி, மினோஸ்கிஸ் இன்இக்வாலிட்டிலேருந்தும் கொஷின்ஸ் அடிக்கடி வருது. அதே போலவே ஹில்பர்ட் ஸ்பேஸ், பேனக் ஸ்பேஸ்லேருந்து பேனக் ஸ்பேஸ் எதெல்லாம் பேனக் ஸ்பேஸ், அதுக்கு என்னென்ன நார்ம்ஸ் இருக்குது அப்படின்ற இந்த இதுவும் அடிக்கடி வந்துகிட்டே இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே, ஃபங்க்ஷனல் அனாலிசிஸ் யூனிட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பேசிக் டெஃபினிஷன்ஸ் நமக்கு எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்னு பார்த்துக்கணும். சின்ன ரீகால் பண்ணிக்கலாம். பேசிக் டெஃபினிஷன்ஸ் எல்லாமே சீக்வென்சஸ், கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ், பவுண்டட் சீக்வென்ஸ், காச்சி சீக்வென்ஸ், மெட்ரிக் ஸ்பேஸ், ஓப்பன் ஸ்பியர், க்ளோஸ்டு ஸ்பியர், ஓப்பன் யூனிட் ஸ்பியர், க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர், கான்வெக்ஸ் செட்டு. இதை பேஸ் பண்ண சம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ். இந்த டெஃபினிஷன்ஸ்லேருந்து தியரம்ஸாக வந்த சம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே இன்றைக்கி வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பாருங்கள். சீக்வென்ஸ்னால் என்ன? சீக்வென்ஸ் ஏஎன் அப்படின்னா என்னென்னா, அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் சம் எலமெண்ட் சாட்டிஸ்ஃபையிங் சம் கண்டிஷன்ஸ். சில கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி எலமெண்ட்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு குரூப்பாக அரேஞ்ச் ஆகிருக்கிறது தான் என்ன அப்படின்னா சீக்வென்ஸ். ஓகே, நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நெக்ஸ்ட்டு கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ்னால் நமக்கு டெஃபினிஷன் தெரியும். ஒரு சீக்வென்ஸ் செட் கன்வர்ஜ் டு எ நம்பர் எல் ஃபார் கிவன் எப்சிலான் கிரேட்டர் தென் 0 தேர் எக்ஸிஸ்ட் எ பாசிட்டிவ் இன்டீஜர் எம் mod an minus l which is less than epsilon for all n greater than or equal to m. அப்படி இருந்துச்சுன்னா limit n tends to infinity an is equal to l or சீக்வென்ஸ் an is equal to l. இதான் கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ். அப்படின்னா அது ஒரு லிமிட் பாயிண்ட் இருக்கும். ஒரு நம்பர் l அப்படின்ற நம்பரை நோக்கி அது அந்த சீக்வென்ஸ் வந்து கன்வர்ஜ் ஆகும். அந்த சீக்வென்ஸ் தான் கன்வர்ஜென்ட் சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, காச்சி சீக்வென்ஸ்னால் என்ன? சீக்வென்ஸ் an set a Cauchy sequence given epsilon greater than 0 there exist n not b mod an minus am less than epsilon for all m n greater than or equal to n naught. n naught அப்படின்ற ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகுது அப்படின்னா, எப்சிலான் அப்படின்னா என்ன சொல்லுவோம்? இருக்கிறதுலே ஒரு சின்ன நம்பர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ n naught அப்படின்ற ஒரு நம்பர் நேச்சுரல் நம்பர்ஸில் எக்ஸிஸ்ட் ஆகும்போது mn greater than or equal to n naught இருந்துச்சு அப்படின்னா mod an minus am less than epsilon அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது காசி சீக்வென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ பவுண்டட் சீக்வென்ஸ்னால் என்ன? பவுண்டட் சீக்வென்ஸ் அப்படின்றது தேர் எக்ஸிஸ்ட் எ ரியல் நம்பர் கே அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் நம்பர் எக்ஸிஸ்ட் ஆகும். mod an which is less than or equal to k for all n அப்படின்ற இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா அது பவுண்டட் சீக்வென்ஸ். ஒரு சீக்வென்ஸ் பவுண்டட் சீக்வென்ஸாக இருந்தால் கண்டிப்பாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அல்லது இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை எதெல்லாம் பண்ணுதோ அந்த சீக்வென்ஸ் பவுண்டட் சீக்வென்ஸாக இருக்கும். அதான் இந்த இஃப் அண்ட் ஒன்லி இஃப் கண்டிஷனோட மீனிங். ஓகே, அடுத்து இந்த டெஃபினிஷன்ஸை பேஸ் பண்ணி சம் இம்பார்ட்டண்ட் ரிசல்ட் இதை பேஸ் பண்ணி நிறைய சம்ஸ் வந்திருக்கு நமக்கு பிஜிடிஆர்பியில். ஓகே, இது பெரிய தியரம்ஸாக கொடுத்துருப்பாங்க. நாங்கள் வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த மாதிரி குட்டியாக எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே,
சிம்பிளாக பாருங்கள், கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் வந்து பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும். தட் இஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் இஸ் அ பவுண்டட் சீக்வன்ஸ், பட் பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி அ கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ். அதான் இதோட மீனிங். ஓகே, வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்ஸ், நல்லா பார்த்துக்கோங்க இதை. ஓகே, அதே போல் convergent sequence is a Cauchy sequence, but Cauchy sequences need not be a convergent sequence, but R power n and complete metric spaceல Cauchy sequence வந்து convergent sequenceஆ இருக்கும். இதோட மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு convergent sequence Cauchy sequenceஆ இருக்கும், பட் Cauchy sequence convergentஆ இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் ஈக்குவல்டியன் ஸ்பேஸான R power nலையும் Rnலையும் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸாக இந்த ரெண்டுமா இருந்தால் மட்டும் ஒரு Cauchy சீக்வன்ஸ் கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸாக இருக்கும். ஓகே, அதே போலவே ஒரு கன்வர்ஜென்ட் சீக்வன்ஸ் பவுண்டட் சீக்வன்ஸாக இருக்கும், பட் பவுண்டட் சீக்வன்ஸ் நீட் நாட் பி எ Cauchy சீக்வன்ஸ். ஓகே, இந்த 3 ரிசல்ட்ஸும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ரிசல்ட், பார்த்துக்கோங்க நல்லா. சரியா, நெக்ஸ்ட் வந்துட்டு மெட்ரிக் ஸ்பேஸ். மெட்ரிக் ஸ்பேஸ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, metric space is a non-empty set M together with the function D M cross M tends to R satisfying the following conditions. கான்செப்டை வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, M அப்படின்றது தான் மெட்ரிக் ஸ்பேஸ்னு சொல்லுவோம். டுகெதர் Dன்றது என்ன அப்படின்னா மெட்ரிக் அப்படின்னு சொல்லுவோம். M cross M அப்படின்ற இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட் எடுத்தோம் அப்படின்னா இது டொமைனாக இருக்குது, ஆர் ரியல் நம்பர்ஸ் வந்து கோடொமைனாக இருக்குது அப்படின்னா இந்த ஃபங்க்ஷன் D அப்படின்றத மெட்ரிக் ஆர் இதை தான் மெட்ரிக் ஆர் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். மெட்ரிக் ஆர் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன்னு சொல்லுவோம். அதிலே வேர்ட் வந்துருச்சு டிஸ்டன்ஸ் அப்படின்னு. ஸோ டி எம் கிராஸ் எம் டென்ஸ் டு ஆர் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் இந்த மாதிரி டிஃபைன் பண்ணப்படும் போது அதை மெட்ரிக் ஆர் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். டியை இந்த டீன்ற இந்த டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் ஃபாலோவிங் 4 கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா எம் கமா டி அப்படின்றத மெட்ரிக் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். எம் வந்து மெட்ரிக் ஸ்பேஸ், டின்றது மெட்ரிக் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னென்ன கண்டிஷன்ஸ் இருக்குங்க? ஃபர்ஸ்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0 ஃபார் ஆல் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எம். டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்ன மீனிங் இதுக்கு? டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய். ஒரு 2 பாயிண்ட்டுக்கு இடையில டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்டன்ஸ்னாலே என்ன மீனிங்? கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும். டிஸ்டன்ஸ் வந்து பாசிட்டிவாக தான் இருக்கும் எப்போயுமே, இல்லையா? ஸோ டிஸ்டன்ஸ் வந்து கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 0வாக தான் இருக்கும், ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஒரு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் கமா ஒய் 0 ஆயிடுச்சுன்னா என்ன அர்த்தம்? எக்ஸும் ஒய்யும் எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் 2 பாயிண்ட்ஸும் ஈக்குவல் ஆகிடுச்சுன்னா அந்த இடத்துல டிஸ்டன்ஸ் இருக்க சான்ஸே இல்லை. ஓகே, ஸோ செகண்ட் கண்டிஷன் ஓகே. தேர்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் இஸ் ஈக்குவல் டு டி ஆஃப் ஒய் கமா எக்ஸ் ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் பிலாங்ஸ் டு எம். எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போனாலும் ஆர் ஒய்லேருந்து எக்ஸ்க்கு போனாலும் டிஸ்டன்ஸ் ஈக்குவல் தான் அப்படிங்கிறாங்க. இதை தான் சிமெட்ரி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஃபோர்த் கண்டிஷன் பாருங்கள். டி ஆஃப் எக்ஸ் கமா இசட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு டி ஆஃப் எக்ஸ் கமா ஒய் ப்ளஸ் டி ஆஃப் ஒய் கமா இசட் ஃபார் ஆல் எக்ஸ் ஒய் இசட் பிலாங்ஸ் டு எம். அதாவது டி ஆஃப் ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு பாயிண்ட்டை. இந்த பாயிண்ட் இசட்டுக்கு வரணும் அப்படின்னா அது இடையில ஒரு பாயிண்ட்டை டச் பண்ணிட்டு வருது. எக்ஸ்லேருந்து ஒய்க்கு போயிட்டு ஒய்லேருந்து எக்ஸுக்கு வர மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அதுதான் இந்த டி ஆஃப் எக்ஸ் கமா செட்டுங்கிறது. இது வந்து எக்ஸுன்ற பாயிண்ட், இது செட் அப்படின்னா டைரெக்டாகவும் வரலாம், இப்படி போயிட்டும் வரலாம், இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை தான் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம படிச்சிருப்போம். இதுதான் என்ன? ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டி. ஃபோர்த் கண்டிஷனை தான் ட்ரையாங்கிள் இன்ஈக்வாலிட்டின்னு சொல்லுவோம். சரியா? இந்த 4 கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சு அப்படின்னா இந்த மெட்ரிக், இதை தான் மெட்ரிக் ஆர் டிஸ்டன்ஸ் ஃபங்க்ஷன் சொல்லுவோம். இந்த டி இஸ் கால்ட் அ மெட்ரிக். அதே போலவே எம் கமா டி இதை தான் மெட்ரிக் ஸ்பேஸ் எம் வித் மெட்ரிக் டி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? புரிஞ்சிருச்சா? அடுத்து வந்துட்டு கண்டினியூஸ் டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா தெரியும் நமக்கு, இது எல்லாமே தெரிஞ்சது தான், ஜஸ்ட் ரீகால் பண்ணிக்கலாம். ஓகே, எஃப்ன்ற ஃபங்க்ஷன் n tends to m is continuous at a, at a point a
if given epsilon greater than 0 there exists delta greater than 0 such that mod x minus a which is less than delta, which implies mod f of x minus f of a which is less than epsilon. இதுதான் இந்த கண்டிஷன் இருந்தால் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருக்கும். சரியா? ஓகே. அதே போலவே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஏ எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏவாக இருக்கும். இந்த ரெண்டு கண்டிஷன்ஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இது எல்லாமே வந்து இதோட இப்போ எக்ஸோட இமேஜ் எஃப் ஆஃப் எக்ஸ், அதே போலவே ஏயோட இமேஜ் எஃப் ஆஃப் ஏ அப்படின்னா இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கண்டினியூஸ்னாலே எக்ஸ் மைனஸ் ஏ லெஸ் தேன் டெல்டாவாக இருந்துச்சு அப்படின்னா mod f of x minus f of a less than எப்சிலானாக இருக்கும். அதே போல் லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு f of x போட்டிங்கன்னா f of a அப்படின்னு கிடைக்கும். இதுதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். ஓகே. நெக்ஸ்ட் கான்வெக்ஸ் செட். கான்வெக்ஸ் செட்னா என்ன? கான்வெக்ஸ்னால் என்ன? ஓகே வாங்க. எல்லுன்றது லீனியர் ஸ்பேஸ் அப்படின்னு எடுத்துக்கிறீங்க. எஸ்ன்றது சப்செட் ஆஃப் எல், அதாவது எல்லுன்ற லீனியர் ஸ்பேஸோட சப்செட்டை எஸ்ன்னு எடுத்திங்கன்னா அதை தான் கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம். எப்போ அதை கான்வெக்ஸ் செட்டுன்னு சொல்லுவோம் அப்படின்னா இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஸ், எஸ்ன்ற அந்த சப்செட் ஆஃப் எல்லுலேருந்து 2 எலமெண்ட்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த எலமெண்ட்ஸ் இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அதாவது ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் அப்படின்னு இருக்கணும். ஆல்ஃபா கிரேட்டர் than or equal to 0 அண்ட் பீட்டா கிரேட்டர் than or equal to 0 அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு இருக்கணும். இந்த கண்டிஷன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா எஸ்லேருந்து எடுக்கக்கூடிய 2 எலமெண்ட்ஸ் இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சு அப்படின்னா அதை தான் கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஆர் இதே கண்டிஷனை இப்படியும் போட்டுக்கலாம். இஃப் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு எஸ் 1 minus alpha x plus alpha y belongs to S, where alpha lies between 0 and 1. சரியா? அதாவது இந்த 2 கண்டிஷன்ஸும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும். இந்த ஆல்ஃபா எக்ஸ் ப்ளஸ் பீட்டா ஒய் பிலாங்ஸ் டு எஸ்ஸாக இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆல்ஃபா கிரேட்டர் than 0 greater than or equal to 0, பீட்டா கிரேட்டர் than or equal to 0 அண்ட் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். அதே போலவே இந்த கண்டிஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆல்ஃபா லைஸ் பிட்வீன் 0 and 1 அப்படின்னு இருக்கும். இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா ஒரு எல் அப்படின்ற லீனியர் ஸ்பேஸோட சப்செட் எஸ் வந்து கான்வெக்ஸ் செட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து ஓப்பன் ஸ்பியர். ஓப்பன் ஸ்பியர்னா என்ன? The open sphere with center x0 and radius r is defined by b of x0, r is equal to set x distance between x and x0 which is less than r. அதாவது ஒரு ஸ்பியரில் சென்டர் x0 இருக்குது, ரேடியஸ் ஆராக இருக்குது அப்படின்னா இந்த ஸ்பியர்லேருந்து எனி பாயிண்ட் ஏதாவது ஒரு பாயிண்ட் எக்ஸ் அப்படின்னு எடுத்தீங்க அப்படின்னா அந்த x0 அப்படின்ற அந்த சென்டருக்கும் அந்த பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் வந்துட்டு ரேடியஸை விட கம்மியாக இருக்கும், லெஸ் தேன் ஆர். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அது ஓப்பன் ஸ்பியர். சப்போஸ் அதே பாயிண்ட் எக்ஸ் வந்து x0க்கும் எக்ஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து ரேடியஸ்க்கு ஈக்குவலாகவோ அல்லது ரேடியஸை விட கம்மியாகவோ இருந்துச்சு அப்படின்னா அதை க்ளோஸ்டு ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். தட் இஸ் எஸ் ஆஃப் x0, r is equal to x such that distance between x and x0 which is less than or equal to r. அதாவது என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஓப்பன் ஸ்பியர் அப்படிங்கும்போது இந்த சென்டருக்கும் எனி பாயிண்ட்டுக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் ரேடியஸை விட கம்மியாக இருக்கும். சப்போஸ் ரேடியஸ்க்கு ஈக்குவலாகவும் இருந்துச்சு அப்படின்னா ஈக்குவலாகவும் கம்மியாகவும் இருந்துச்சுன்னா அதை க்ளோஸ்டு ஸ்பியர் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அடுத்து ஓப்பன் யூனிட் ஸ்பியர் பி அப்படின்னு டினோட் பண்ணிக்கிங்க. ஓப்பன் யூனிட் ஸ்பியர் இஸ் ஈக்குவல் டு செட் எக்ஸ் நார்ம் எக்ஸ் லெஸ் தேன் 1. அதாவது யூனிட் அப்படின்னா 1 இல்லையா? ஸோ நார்ம் எக்ஸ் வந்து லெஸ் தேன் 1ன்னு இருந்துச்சுன்னா அது ஓப்பன் யூனிட் ஸ்பியர். சப்போஸ் நார்ம் எக்ஸ் விச் இஸ் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா அது க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் அப்படின்னு டிஃபைன் பண்ணுவோம். சரியா? இந்த க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் பொறுத்தவரையிலும் ஆல்வேஸ் கான்வெக்ஸ். எப்பயுமே க்ளோஸ்டு யூனிட் ஸ்பியர் கான்வெக்ஸாக தான் இருக்கும். சரியா? ஓகே, நல்லா பார்த்துக்கோங்க இது வரைக்கும் நடத்துனதெல்லாம். ஸோ அடுத்த வீடியோவில் பேனக் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.